ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம படிக்கலாம். இப்போ இன்றைக்கி நம்ம என்ன படிக்க போகிறோன்னா, 8th தமிழ் புக்கு தான் படிக்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு இயல்ல தமிழ்மொழி வாழ்த்து. இதை எழுதினது பாரதியார். ஆனால் பாரதியாரை பற்றி நமக்கு டைரெக்டாக சிலபஸில் கொடுக்கல. அதுக்காக நம்ம பாரதியாரை படிக்காமல் விடக்கூடாது. ஏன்னா இவர் நம்ம தமிழ்நாட்டோட முக்கியமான கவிஞர். சிலபஸில் இல்லைன்னாலும் சப்போஸ் கொஷின் எடுக்கிறவங்க ப்ரீவியஸ் இயர் கொஷினை வச்சு எடுக்கும்போது கண்டிப்பாக இந்த கொஷின் எல்லாம் ஆட் பண்ணிப்பாங்க. ஆனால் ஐஎன்எம் டாப்பிக்கில் பாரதியார் இருக்குது. அதனால நம்ம பாரதியார் படித்து தான் ஆகணும். ஃபஸ்ட்டு வாழ்த்தில் என்ன பார்க்க போகிறோன்னா, நூல்வழி பார்க்க போகிறோம். பாரதியார் ஒரு கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர், இதெல்லாமே நமக்கு தெரியும். இவர் 2 இதழ்களை நடத்தியிருக்காரு. ஒன்று இந்தியா, இன்னொன்று விஜயா. இந்தியாவை நடத்தின ஆண்டு 1907. இது வார இதழாக நடத்தியிருக்காரு. கவிதைகள் மட்டுமின்றி என்னெல்லாம் எழுதியிருக்காருன்னா, சந்திரிகையின் கதை, தராசு, இந்த ரெண்டுமே என்னன்னு கேட்கலாம். இதழா இல்லை கவிதை நூலா அப்படின்னு கேட்கலாம். இது உரைநடை நூல். சந்திரிகையின் கதையும் தராசும். அடுத்த சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த கவிஞன், மரம் பாட வந்த மறவன், இப்படியெல்லாம் இவரை யார் பாராட்டியிருக்கான்னா பாரதிதாசன். பாரதிதாசன் நம்மளோட சிலபஸில் இருக்கார். அதனால் இது கேட்கலாம். சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன். அடுத்த இது நம்ம பாரதியாரை பொறுத்த வரைக்கும் டேட் ஆஃப் பர்த் சூப்பராக ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா அவர் 11ஆம் தேதி தான் பிறக்கிறாரு, 11ஆம் தேதி தான் இறக்குறாரு. இதே மாதிரி பாரதிதாசன் 4வது மாதம்தான் பிறப்பார், 4வது மாதம்தான் இறப்பார். 29ஆம் தேதி பிறப்பார், 24ன்னு நினைக்கிறேன். இது மட்டும் கொஞ்சம் டவுட்டு. அந்த டைமில் அவர் இறப்பார். இப்போ இது பார்த்தோன்னா, இவர் பிறக்கிற மாதம் டிசம்பர் மாதம். அதே மாதிரி இறக்குறது செப்டம்பர் மாதம். செப்டம்பர் மாதத்தில் பிறக்கிறவங்க யாரெல்லாம் ஞாபகம் வருதா? அண்ணா செப்டம்பர் மாதம்தான் பிறப்பார். பெரியார் செப்டம்பர் மாதம்தான் பிறப்பாங்க. பெரியார் செப்டம்பர் 17, அண்ணா செப்டம்பர் 15. சரி, இப்போ இங்கே கதைக்குள்ளே வருவோம். இவர் எந்த இயர்லன்னா 1882. இவர் பிறக்கிறதுக்கும் 10 வருஷத்துக்கு முன்னாடி 1872. இந்த வருஷம்தான் யார் பிறப்பார்னா வஉசி பிறப்பார். எப்போனா 1921 இறக்குறாரு. 1920 ஒத்துழையாமை இயக்கம் நடக்குது. அந்த ஒத்துழையாமை இயக்கம் நடந்து அடுத்த வருஷம் இறந்துடுறாரு. அடுத்து இவருக்கு 11 வயசில் இருக்கும்போது தான் அந்த பாரதின்னு சொல்லக்கூடிய இந்த பட்டத்தை அந்த எட்டயபுரம் அரண்மனையில் கொடுக்குறாங்க. அப்போ இவர் பாரதி பட்டம் எந்த வயசில் வாங்குறாருன்னா 11 வயசில். அடுத்து 1902 எட்டயபுரம் ஸ்கூலில் டீச்சராக இருப்பார். 1904 மதுரை சேதுபதி ஸ்கூலில் டீச்சராக இருப்பார். 1912 பகவத்கீதையை மொழிபெயர்ப்பார். அடுத்து இவரை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இவரும் அந்த ரவீந்திரநாத் தாகூருக்கு நோபல் பரிசு கொடுப்பாங்க இல்லை, அந்த கீதாஞ்சலி நூலுக்காக 1913. அந்த டைமில் இவருக்கும் அந்த போட்டியில் கலந்து கொள்ள ஆசை. ஆனால் இவர் நிறைய நூல் அந்த டைமில் ஆங்கிலத்தில் எழுதியிருக்க மாட்டார். அதனால் அவர் நோபல் பரிசுக்கு அவரோட இதெல்லாம் அனுப்பியிருக்க மாட்டார். அடுத்து இது கேட்க மாட்டாங்க, சும்மா நீங்கள் பார்த்து வச்சுக்கோ. செந்தமிழே செங்கருமே, நந்தா விளக்கே நாயகி. இது திருவிளக்கு பூஜையில் சொல்லக்கூடிய பாட்டாக்கும். இது பாட்டுன்னா அதில் அந்த இதில் வரும். அப்படின்னா தூவரங்கன்னு போட்டுக்கோங்க. இப்போ இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, இந்த பாட்டை நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பொருளை மட்டும் பார்ப்போம். நிரந்தரம். நிரந்தரம்னா காலம் முழுமையும். வைப்பு நிலப்பகுதி. சூழ்கலி சூழ்ந்துள்ள அறியாமை இருள். வன்மொழி வளமிக்க மொழி. இப்போ வன்மொழி இதை எப்படி பிரிக்கலாம்? வன்மை ப்ளஸ் மொழி. அப்போ இது இலக்கண குறிப்பில் என்ன வரும்? பண்புத்தொகை. இசைனா புகழ், தொல்லைனா பழமை, துன்பம். அப்போ தொல்லைன்னு கொடுத்துட்டு எதிர்ச்சொல் கேட்டால் என்ன சொல்லணும்? இன்பம். சரியா? வன்மொழி, வளமிக்க மொழி, இசை, புகழ், தொல்லை, பழமை, துன்பம். அடுத்த பார்த்தோன்னா நிரந்தரம் காலம் முழுவதும். காலம் முழுமையும். வைப்பு நிலப்பகுதி. சூழ்கலி சூழ்ந்துள்ள அறியாமை இருள். பாட்டை ஒரு வாட்டி ரீட் பண்ணி விட்டுப்போம். திருப்பி அடுத்த நானும் ரீட் பண்ணுறேன்னு தெரில. வாழ்க்கை நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே. வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடு, வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மணம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே. சூழ்கலி நீங்க தமிழ்மொழி ஓங்க, துலங்குக வையகமே. தொல்லை வினைதரு தொல்லை அகன்று சுடர் தமிழ்நாடே. அடுத்த வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி. இப்படி வாழ்க தமிழ்மொழி வாழ்க நிரந்தரம் இப்படியெல்லாம் வந்தான்னா நம்ம பாரதியை நடிச்சிடலாம்.
அடுத்த புக் பேக் கொஸ்டின் பார்ப்போமா. மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கக்கூடிய சொல் வந்து என்னது, வைப்பு. ஏன்னா வைப்பு தான் நிலப்பகுதி. என்றென்றும்னா இது எப்படி பிரிக்கிறாங்கன்னா, என்றும் ப்ளஸ் என்றும். வானம் அளந்ததுன்னா வானம் ப்ளஸ் அளந்தது. அறிந்தது ப்ளஸ் அனைத்தும், அறிந்தது அனைத்தும். வானம் ப்ளஸ் அறிந்த, வான் அறிந்த. கரெக்ட், இதுதான் வானம் அறிந்த. வானம் ப்ளஸ் அறிந்த, வானம் அறிந்த. இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம். அடுத்த தமிழ்மொழி மரபில் தொல்காப்பியம் பற்றி கொடுத்துருக்காங்க. தொல்காப்பியம் எல்லாம் சிலபஸில் கிடையாது. தேவைன்னா நீங்கள் சும்மா ஒரு வாட்டி ரீட் பண்ணி விட்டுக்கோங்க. ஆனால் சொல்லும் பொருளும் இருக்குது. அதுக்காக நம்ம பார்ப்போம். விசும்புன்னா வானம், விசும்புன்னா வானம். மயக்கம் கலவை, மயக்கம் கலவை. இருதிணை, உயர்திணை, அஃறிணை. வளாமை, தவறாமை. ஐம்பால் நமக்கு தெரியும். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். மரபுனா வழக்கம். திரிதல்னா மாறுபடுதல். செய்யுள்னா பாட்டு. தளா அல் தழுவுதல், தளா அல் தழுவுதல். அதனால் இந்த சொல்லும் பொருளும் மார்க்காக கூட பார்த்துக்கோங்க. அடுத்து இது முக்கியமானது, கண்டிப்பாக இதுலேருந்து 1 மார்க் கொஷின் நம்ம எடுத்துடலாம். புலியோட இளமை பெயர் என்னென்னா பரல். புலினா என்னது, பரல். சிங்கம் குருளை, சிங்க குருளை. சிங்கம் குட்டின்னு ஞாபகம் வச்சிடாதீங்க, சிங்கம் வந்து குருளை. யானைக்கு வந்து கன்று. நம்ம நார்மலாக சொல்லும்போது ஒரு குட்டி யானை போகும்போது யானைக்குட்டி அப்படின்னு தான் சொல்லுவோம். யானைனா கன்று, யானைனா கன்று, பசுனாலும் கன்று. அப்போ இவங்க 2 பேருக்குமே கன்று. இவங்க 2 பேரோட குழந்தைகளையுமே நம்ம கன்றுன்னு தான் சொல்கிறோம். யானை, பசு. ஆடுனா குட்டி, ஆடுக்கு மட்டும்தான் குட்டி. புலிக்கு பரல். இப்போ நீங்கள் இப்படி புக்கில் இப்படி மூடி வச்சு பார்த்துக்கோங்க. புலிக்கு வந்து பரல், சிங்கத்துக்கு குருளை, யானைக்கும் பசுவுக்கும் கன்று, ஆடுக்கு என்னது, குட்டி. சரி, சூப்பர். அடுத்து வந்து ஒலிமரபு. ஒலிமரபு பார்த்தோன்னா புலி என்ன பண்ணும், உருமும். சிங்கம் முழங்கும். யானை பிளிரும். பசு கதறும். ஆடு கத்தும். புலினா உருமும், சிங்கம் வந்து முழங்கும் கர்ஜிக்கும், யானை வந்து பிளிரும், பசு வந்து கதறும், ஆடு கத்தும். கண்டிப்பாக இதுலேருந்து 1 மார்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இதை நீங்கள் ஒரு வாட்டி கூட பார்த்துக்கோங்க. அடுத்தா பறவைகள் டேஸில் பறந்து சென்றன. விசும்புன்னா நமக்கு தெரியும், வானம். இயற்கையை போற்றுதல் தமிழரோட மரபு. இரு திணையை எப்படி பிரிக்கிறாங்கன்னா 2 + திணை. ஐம்பாலை 5 + பால் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஏன்னா நம்ம சேர்த்தெழுது பிரித்தெழுதுக பார்த்துக்கணும். இந்த லெசன் வந்து தமிழ் வரி வடிவ வளர்ச்சி. இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது, இந்த இதில் ஒன்று கொடுத்துருக்காங்க. தமிழ் மொழியை எழுத 2 வகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன அப்படின்னு சொல்கிறோம். அதற்கு வந்து அரிச்சனூர் கல்வெட்டு சான்று. அந்த 2 எழுத்து என்னென்னா தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததில் முக்கியமாக ஒன்றுனா வீரமாமுனிவர் தான் ஃபஸ்ட்டு எழுத்து சீர்திருத்தம் கொண்டிருப்பார். ஃபஸ்ட்டு நம்ம ஏஐ இப்படி தான் எழுதிட்டு இருந்திருக்கோம், ஏஐ இப்படி எழுதியிருக்கோம், ஓனா மேலே புள்ளி, ஓனா சும்மா எழுதியிருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்தவர் வீரமாமுனிவர், 2வது எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்தது பெரியார். இந்த விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு வீரமாமுனிவர் திருக்குறளை இத்தாலியில் மொழிபெயர்த்தவர். பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர். பெரியாரை பற்றி சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பெரியாரை பற்றி நிறைய விஷயம் இருக்குது. அடுத்து புக் பேக் மட்டும் சும்மா பார்த்துருவோம். தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற டேஸ் காரணமாக இருந்ததுன்னு பார்த்தோன்னா அச்சுக்கலை தான் காரணமாக இருந்திருக்கு. வளைந்த கோடுகளால் அமைந்த மிகப்பெரிய தமிழ் எழுத்துக்களை நம்ம என்ன சொல்கிறோன்னா வட்டெழுத்துக்கள்னு சொல்கிறோம். அடுத்த தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் வந்து இதில் வந்து ஆப்ஷனில் வீரமாமுனிவர் இருந்தால் அவரை தான் ஃபஸ்ட் அடிக்கணும். அடுத்த தந்தை பெரியார். நமக்கு இதில் எல்லாருமே சிலபஸில் இருக்காங்க. பாரதிதாசன், வஉசி 2 பேருமே ஐஎன்எம்மில் வராங்க. தந்தை பெரியாரும் ஐஎன்எம்மில். பெருஞ்சித்திரனார் இவர் எதில் வராருன்னா தமிழில் வராரு. பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் என்னென்னா துரைமாணிக்கம். இவர் நிறைய நூல்களை எழுதியிருப்பார். நான் வந்து 6th வரக்கூடிய நூல்களை எல்லாம் மொத்தமாக தொகுத்து கொஞ்சம் குட்டி ஷார்ட்கட்டு, பெரிய அளவுக்கு இல்லை, அப்படி போட்டிருக்கேன். அந்த லிங்கு கூட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் போய் 6th நூல்களை எல்லாம் பார்த்து அதில் ஒரு குட்டி டெஸ்ட்டு மாதிரியும் வருது, அதையும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. அடுத்த சொற்பூங்கா. இதில் எல்லாம் எதுவும் படிக்க வேண்டிய மாதிரி இருக்காது. இதில் முக்கியமாக இந்த ஓரெழுத்து ஒரு மொழி இது வந்து நமக்கு வரும். நான் வரும்போது அது வந்து 7th வருது. ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் 42. அது வரும்போது சொல்கிறேன், அது மட்டும் பார்த்தா போதும். அடுத்த இதில் பெருசாக இதெல்லாம் சும்மா தேவைன்னா கொஞ்சம் ரீட் பண்ணி விட்டுக்கோங்க. ஆனால் இதை பார்த்துக்கோங்க. உயிரெழுத்துக்கள் எங்கேருந்து பிறக்கிறது? நம்ம கழுத்துலேருந்து உயிரெழுத்து. வல்லினம், கசடத்தபர, மார்பு, மெல்லினம், மூக்கு, இடையினம், கழுத்து, ஆயுத எழுத்து, தலை. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து இது வந்து நம்ம இதெல்லாம் சொல்லி பார்த்தே எழுதிடலாம். இதழ்களை குவிப்பதால் ஈன்னு சொல்லும்போது அப்படியே பல்லு தான் ஈன்னு தெரியுது. அந்த உதடு 2ம் டச் ஆக மாட்டேங்குது. உதடு நீங்கள் சொல்லி பார்க்கும்போதே டச் ஆகுது. ஏக்கு டச் ஆகலை, ஆக்கும் டச் ஆகலை. அப்போ உதடுகளை குவிப்பதால் பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் ஊன்னு சொல்லலாம். ஆயுத எழுத்து பிறக்கக்கூடிய எழுத்து தலைன்னு பார்த்தோம். வல்லினம் பிறக்கக்கூடியது மெல்லினம் வந்து மூக்கு, வல்லினம் வந்து மார்பு. அடுத்த நாவின் நுனி அன்னத்தின்
நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் வந்து இட்டு இன்னு. நாவோட நுனி அன்னத்தோட நுனி. நீங்கள் சொல்லி பார்க்கும்போது வந்துடும். கீழுதலும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கக்கூடியது இவ். இவ்வளோதான். சூப்பர். அடுத்த ஒரு மார்க்கு. சாரி, இங்கேருந்தே இருக்கு. அடுத்த பறவைகளோட ஒலிமரபு பார்க்க போகிறோம். ஆந்தைனா என்னது? அலறும். ஆந்தை அலறும். காக்கா கரையும். நமக்கு தெரியும் காகம் வந்து கரையும்னு. சேவல் கூவும், சேவலும் கூவும், குயிலும் கூவும். கோழி வந்து கொக்கரிக்கும். புறா வந்து குணுகும். கோழி வந்து கொக்கரிக்கும், புறா வந்து குணுகும். மயில் அகவும், கிளி பேசும், கூகை குளரும். இதில் நம்ம தெரியாததை மட்டும் ஃபஸ்ட்டு பார்ப்போம். காக்கா கரையும், நமக்கு தெரியும். குயில் கூவும், நமக்கு தெரியும். அடுத்த கோழி கொக்கரிக்கும், கிளி பேசும், மயில் அகவும். இது குழம்பாது. கூகைனா குளரும். இதை ஞாபகம் வச்சுப்போம். கூகை குளரும். அடுத்த பார்த்தோன்னா புறா வந்து குணுகும். ஆந்தைன்னு பார்த்தோன்னா அலறும். தொகை மரபில் பார்த்தோன்னா மக்களை தான் கூட்டம்னு சொல்லுவாங்க. ஆநிறை ஆட்டு மந்தை. அடுத்த இதுலேருந்தும் கண்டிப்பாக கொஸ்டின் இருக்கும். சோறு என்னது? நம்ம தின்னு அப்படி எது வேணால் போட்டுருவோம். சோறுனா முறுக்குன்னா தின், சுவர்னா எழுப்பு, தண்ணீர்னா குடி, பால்னா பருகு. நம்ம எல்லாத்துக்குமே பருகு போட்டுருவோம். தண்ணீர், குடி, பால், பருகு, கூடை, முடை. அடுத்த பூக்கொய், இலை, பறி, பானை, வனை. அடுத்த பார்த்தோன்னா நம்ம இதை பார்க்காமலே சொல்லுவோம். கோழினா நீங்கள் பார்க்காமலே சொல்லுங்கள். கோழினா கொக்கரிக்கும். பாலை வந்து பருகணும், தண்ணியை தான் குடிக்கணும். சோறுனா பூனா, எனக்கே மறந்து போச்சு. பூனா கொய். அடுத்த வந்து நீரை. சரியா? அடுத்த இது பார்ப்போம். இது வந்து கலைச்சொற்கள் அறிவோம்.